நம்ம கப்பல் வந்து பார்படோஸ் போயிட்டு இருக்க சமயத்தில் நான் ஒன்று என்ன பார்த்தேன்னா, தண்ணிக்கு மேலே தான் வந்துட்டு இருந்ததுங்க. அது என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியல. யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நானே புதுசு தான், ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோட கப்பலில் நான் வேலை பார்த்துட்டு இருக்க கப்பல் வந்துட்டு என்னோடய ரூம்ஸ்க்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தான் காமிக்க போகிறேன். ஸோ தான் வந்துட்டு வாட்டர் டைட் டோர், அதாவது தண்ணி வந்து ஏதாவது ஷிப் வந்து எங்கிட்ட இடிச்சிட்டா கூட வாட்டர் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறத வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு மேனுவலாகவும் இது பண்ணலாம். சப்போஸ் கரண்ட் இல்லாட்டியும் அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கீழே இருக்கிற அந்த பெரிய பார் மூலியமாக. மேலே இருக்கிற சின்ன பாரமாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு அது கரண்ட் மெயினாக தேவை. ஸோ இது செகண்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்க்ரீன் டோர். ஃபயர் ஏதாவது வந்துருச்சுன்னா இது வந்துட்டு உடனே சுவிட்ச் போய் போட்டுருவாங்க. சுவிட்சை நம்ம வந்து மேனுவலாகவும் யூஸ் பண்ண முடியும். அந்த மேலே சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஆன் பண்ணோன்னா அது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபயர் இந்த சைடு வராதுங்க. ஸோ அது வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு ஃபயர் வந்து அணைச்சிருவாங்க. ஸோ இது ஃபயர் மேனுவல் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஃபயர் வந்துச்சுன்னா இதை அமுக்கிட்டோம்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு ஃபயர் ஆயிடுச்சுன்ட்டு. அந்த மேலே ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் திரும்பி நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் காமிக்கிறேன். ஏன்னா என் ரூம் பக்கத்தில் இருக்குது. ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் தூங்கிட்டு இருப்பேன், கொய்யின்னும். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு நமக்கு சேஃப்டி முக்கியம் இல்லை, என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.